வணக்கம் நண்பர்களே, இது ஃப்ரீடம் வின்னர் ட்ரேடர். ஆப்ஷன் செல்லர்ஸ் டெய்லியும் ஜெயிக்கிறாங்க, ஆப்ஷன் பையர்ஸ் தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ண முடியல. இதுதான் நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன் பையரும் தொடர்ந்து கேட்குற கேள்வியாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பையர்ஸ் கண்டினியூஸாகவும் கன்சிஸ்டண்ட்டாகவும் தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ண முடியாதா? நாம் ஆப்ஷன் பையர்ஸ் ஆப்ஷன் செல்லருடைய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை எல்லாத்தையும் ஆப்ஷன் பையிங்கில் நம்முடைய பாசிட்டிவாகவும் அட்வான்டேஜாகவும் மாற்றி கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆப்ஷன் செல்லர்ஸ் எந்த இடத்துல எல்லாம் செல் பண்ண விரும்புவாங்க, எந்த இடத்துல எந்த டைமில் ஷார்ட் பில்டிங் ஏற்படுத்துவாங்க, அதுக்கு ஒரு 5 இடங்கள் இருக்குது. அந்த 5 இடங்களை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல ப்ரீமியம் டிகே. ஆப்ஷனுடைய வீக்லி எக்ஸ்பைரி நெருங்க ப்ரீமியம்னுடைய ப்ரைஸ் 0வை நோக்கி போய்கிட்டே இருக்கும். அடுத்தது ரேஞ்ச் பவுண்ட். ரேஞ்சாக இருக்கிற நாட்களில், ஹையர் ஹை வைக்காத நாட்களில் ஷார்ட் பில்டர்ஸ் தங்களுடைய செல்லர்ஸை அந்த இடத்துல செயல்படுத்துவாங்க. நீங்கள் வோலட்டைல் கேண்டல்ஸோ லார்ஜ் கேண்டல்ஸோ பார்க்கும்போதெல்லாம் ஒரு வோலட்டிலிட்டியில் செல்லர்ஸ் தங்களுடைய செல் பில்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல ஆப்ஷன் பையிங்க நம்ம தவிர்க்க முடியும். நெக்ஸ்ட் ஃபேக் பிரேக் அவுட். ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட்டை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் முடிஞ்சோன்னே ரிவர்சல் ஆகும். இந்த மாதிரி நாட்களை தான் நம்ம ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்கிறோம். இது ப்ரீவியஸ் ஹைலையும் லோவிலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோ மொமெண்டம் டே. மொமெண்ட்டே இல்லாமல் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து மார்க்கெட் முடிகிற வரலும் ப்ரைஸ் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சிலேயே மொமெண்ட்டே இல்லாமல் ஒரே சைடுவேஸில் இருக்கும். இப்படி ஜெயிச்சிட்டே இருக்கிற ஆப்ஷன் செல்லர்ஸை நம்மால் போராடி ஜெயிக்க முடியுமா? ஆப்ஷன் செல்லர்ஸ் ஜெயிக்கிறதுக்கு வழிகள் என்ன? இப்போது இது ரொம்ப முக்கியமான பகுதி. செல்லர்ஸ் கூடயே சேர்ந்து நம்மளும் ஆப்ஷன் பையர்ஸும் ஜெயிக்கிற ஒரு சில டெக்னிக்ஸ், ட்ரிக்ஸை இப்போ பார்க்கலாம். ஆப்ஷன் பையர் ஆகியனா என்னுடைய சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங்க்கு பயன்படுத்துகிற இந்த 5 ரூல்ஸ் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், டவுட்டெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரேடிங் பண்ணுற பர்சன்ஸில் குரூப்பில் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.